சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய கேள்வி எழுந்து வீட்டுக்கு வீடு அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எப்படி கோட்டையில் அமரப்போகிறார், எப்படி முதல்வராக பதவியேற்கப் போகிறார், அவர்கள் எப்படி மெஜாரிட்டியை நிரூபிக்கப் போகிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்து முடிந்த தேர்தலில் தவேக 108 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி இருக்கிறது. தனித்து போட்டியிட்டு, வேற யாரும் கூட்டணி இல்லை, தனித்து மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி என்று சொல்லி ஜெயிச்சிருக்கார். தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மைக்கு, அதாவது மெஜாரிட்டிக்கு 118 தொகுதிகள் வேண்டும். 118 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்பொழுது 108 மட்டுமே வைத்திருக்கிறார் விஜய். இன்னும் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தர வேண்டும். கொடுத்தால் மட்டும்தான் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும். அதற்கு முன்பாக சில நடைமுறைகள், அரசியல் சட்ட நடைமுறைகள் என்ன என்று பார்ப்போம். இப்பொழுது ஒரு தேர்தல் நடந்து முடிந்தவுடன், தேர்தல் முடிவுகள் அனைத்தும் அறிவிக்கப்பட்டவுடன், தேர்தல் கமிஷனர் அலுவலகத்தில் அனைத்தையுமே ஒரு முறையாக கவர்னருக்கு அறிக்கையாக கொடுப்பார்கள். அவர்கள் நேரில் சென்று அந்த அறிக்கையை கொடுத்து, இந்த தேர்தலில் நாங்கள் தேர்தல் வேலையை நடத்தி முடித்து விட்டோம், இதில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் இதில் இருக்கிறது என்று சொல்லி அந்த கடிதத்தை கவர்னரிடம் ஒப்படைப்பார்கள். அதற்கு பிறகு கவர்னர் அதில் மெஜாரிட்டி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தெரிந்தால், அந்த எந்த கட்சி மெஜாரிட்டி பெற்றதோ அவர்களை ஆட்சி அமைக்க வரும்படி அழைப்பார். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை என்றால், அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த கட்சி வைத்திருக்கிறதோ அந்த கட்சியை முதலில் அழைத்து, நீங்கள் தேர்தல் ஆட்சி அமையுங்கள் என்று சொல்லுவார். அவர்கள் அதில் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அதற்கு அடுத்து யார் அதிக வாக்குகளை பெற்றிருக்கார்களோ அவரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கும்படி கோருவார். இப்போது முதல் அலையே ஆட்சி அமைக்க வர சொன்ன பின்பு அவர்கள் சமூகம் ஒத்துக்கொண்டால் உடனடியாக அவர்களுக்கு அந்த கட்சியின் தலைவர் யார் என்று அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை வைத்து, ஆதாரத்தை வைத்து அந்த நபரை கூப்பிட்டு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதோடு கூடவே இந்த நாட்களுக்குள்ளாக, அதாவது அடுத்த 15 நாட்களுக்குள்ளாக அல்லது அடுத்த 20 நாட்களுக்குள்ளாக, அது கவர்னரின் சொந்த விருப்பம், அதில் வேறு யாரும் கேட்க முடியாது, சட்டப்பேரவையில் உங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுவோம். அதை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு ஒரு தேதியை குறிப்பார்கள். அதில் தமிழகத்தின் இந்த இப்போதைக்கு வெற்றி பெற்றவர்கள் யார் மூத்த சட்டமன்ற உறுப்பினரோ அவரை இடைக்கால சபாநாயகராக அறிவித்து அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்கு பிறகு அந்த சபாநாயகர் சட்டமன்றத்தை கூட்டுவதற்காக அறிவிப்பு வெளியிட்டு, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், தேர்தலில் ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பு அடுத்த 2 நாளோ அல்லது அடுத்த நாளோ அந்த சட்டமன்றத்தில் இந்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தன் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் இவருடைய ஆதரவாளர்கள் அல்லது இவர் ஆதரவு கேட்டு சென்று வாங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் வாக்களித்து மெஜாரிட்டியை தாண்டிவிட்டால் நிச்சயமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் முதல்வர் என்று முடிவாகிவிடும். ஆனால் மெஜாரிட்டி இல்லாமல் சட்டமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக முதல்வராக பதவியேற்றவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த எதிர்கட்சியாக இருந்தவர்கள், மற்ற கட்சிகள் இருந்தவர்கள், சுயேட்சையாக இருந்தவர்கள் அவரிடம் ஆதரவு கேட்கலாம். இப்பொழுது விஜய் அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கிறார். இப்பொழுது அவர் அதிகமான 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கவர்னருக்கு இப்பொழுதுதான் காலையில் தான் ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக 108 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம், ஆட்சி அமைக்க விரும்புகிறோம், எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், 2 வாரங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய பலத்தை, என்னுடைய மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகமாக நிச்சயமாக
இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் கவர்னரிடமிருந்து அழைப்பு நிச்சயமாக வரும். வந்தால் நாளை அல்லது நாளை மறுநாளோ விஜய் முதல்வராக பதவியேற்பார். பதவியேற்ற பின்பு அடுத்த 2 வாரங்களுக்குள் 14 நாட்களுக்குள் நான் நிரூபிப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. மெஜாரிட்டி நிரூபிப்பேன் சொன்னதுனால் அந்த சட்டமன்றம் கூட்டப்பட்டு அவர் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இப்போது சட்டமன்றத்தில் இருக்கின்ற மற்ற உறுப்பினர்கள் பட்டியலை கொஞ்சம் பார்ப்போம். திமுக கூட்டணி 73 எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்காங்க. அந்த 73ல் திமுக மட்டுமே 59. அப்புறம் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், சிபிஐ 2, சிபிஐஎம் 2, ஐயுஎம்எல் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, தேமுதிக 1. ஆக மொத்தம் இவர்களே 14 சீட்டுகள் கையில் 14 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிறார்கள், திமுகவை தவிர்த்து. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. அதில் அதிமுக மட்டுமே தனியாக 47, பாமக 4, பாஜக 1, அமமுக 1. இப்போ விஜய் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்களில் அவருக்கு பிடித்த மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். நான் இப்படி முதல்வர் பதவி ஏற்கப் போகிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கூட்டணி வந்து சேருங்கள், கூட்டணி சேருவதற்காக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் செய்து தருகிறேன் என்பார். இது ரகசியமாகத்தான் நடைபெறும், ரகசியமாகத்தான் நடைபெற வேண்டும், பகிரங்கமாக சொல்ல மாட்டாங்க. ஏனெனில் இவர்கள் இந்த அரசியல் வியாதிகளும் ஏற்கனவே பல வருஷம் இதே துறையில் இருந்து சம்பாதிச்சவங்க. அதனால அவங்களும் ஏதோ ஒன்று கேட்பார்கள். அதிகமாக கேட்கப் போவது, எங்களுக்கு எத்தனை மினிஸ்டர் பதவி தர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அமைச்சர் பதவி வேண்டும், அது கொடுத்துட்டா போதும். அவங்க கட்சியில் பெரிய ஆளாயிருவாங்க. அதோட அவங்க கட்சி தலைவருக்கும் கொஞ்சம் கெத்து கூடிடும். ஒரு உண்மையை அவங்க நம்புவாங்க. எப்படியோ இன்னும் அடுத்த தேர்தலையாவது நம்மளை ஜெயிக்க வச்சு நம்மளையே தலைவர் மந்திரி ஆக்கிடுவார் அப்படின்னு நடப்பாங்க. ஆக மொத்தம் இங்கே தமிழகத்தில் அரசியல் வந்து பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி, ஒரு எழுதப்படாத ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போதைக்கு விஜய் யாரை கூப்பிட போறார் அப்படிங்கிறது இப்போ ஒரு குழப்பமாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் அறிவாலயத்துக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட இன்னமும் அது பற்றி, அதாவது ஆதரவு வேண்டும் என்ற கோரிக்கையை கம்யூனிஸ்டுகளிடம் விஜய் இதுவரை எழுப்பவில்லை, எங்களுக்கு அழைப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எங்கே? அறிவாலய வாசலில் பேட்டி கொடுக்குறாங்க. அதே அறிவாலயத்தில் இருக்க அந்த கட்சியோட தான் கூட்டணி வச்சு விஜயிச்சிருக்காங்க. 2 சீட்டாவது கிடச்சிருக்கு. அவங்களே போகும்போது பயிர் சொல்லிட்டு போகிறாங்க, இதுவரைக்கும் அழைப்பு வரல அப்படின்னா. ரைட்டு விட்டுருவோம். அப்போ இவங்க ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று இந்த கூட்டணி தொங்கு சட்டசபை தான் வந்திருக்கு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்ச உடனேயே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய்கிட்ட ஃபோனில் பேசிட்டாரு. இடையில இருந்த புரோக்கர்ஸ் எல்லாம் சொல்லி பேசிட்டாங்க, அவங்ககிட்டையும் சொல்லி வச்சுட்டாங்க. அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு, அந்த 5 பேர் ஆதரவு தனக்கு வேண்டும் அப்படின்னு ராகுல்கிட்ட விஜய் கேட்டார். இப்போ அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. அப்போ 5 போச்சு. இப்போ மொத்த இவர்களுக்கு 10 வேணும். இப்போதைக்கு இன்னும் ஒரு 5 யார்கிட்ட இருந்து வாங்கலாம். அதிமுக கூட்டணியில் பாமக 4 வச்சுருக்காங்க, பாஜக 1 தான் இருக்குது, அமமுக 1 இருக்குது. இப்போ பாஜகவுக்கு ஒரு சிக்கலான நிலைமை. இது எடப்பாடி விட்டுட்டு வெளியே வர முடியாது. வந்த ஒருவேளை அடுத்தது இதுதான் சாக்குன்னு சொல்லி இப்போ சங்காத்தமே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்து விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. இனி அடுத்த எலெக்ஷனுக்கு இவர்கிட்டயே போய் தொங்க முடியாது. அதே சமயம் திமுக பக்கமும் வர முடியாது, பாஜக நட்டாத்தில் விட்டுரும். அதனால பாஜக கண்டிப்பாக வராது, அது வருது. இன்னும் பாமகவில் அன்புமணி ராமதாஸோட பிரிவு, அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அதை எப்படி பேசுவது அப்படின்னு அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு ஆள் வந்து தினகரனோட கட்சி ஒரே ஒரு சீட்டு, இந்த நேரத்தில் ஒரு சீட்டுனால அது பொன்னான சீட்டு. அதனால் அவரும் நிச்சயமாக வெளியில் வர மாட்டார், எடப்பாடி விட்டு வர மாட்டோம். ஆனால் திமுக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் கம்யூனிஸ்டுகள் கொள்கை பிடித்தம் உள்ளவர்கள், அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இன்னொரு பக்கம் தேமுதிக அந்நியர் வந்து இன்னைக்கு காலையில் பேட்டியை கொடுத்துட்டாங்க, நிச்சயமாக நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் தான் இருப்போம், விஜய்க்கு ஆதரவு அளிப்பது பற்றி எங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒரு சீட்டை விட்டுருவோம். மீதி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் கட்சி, அதுவும் கண்டிப்பாக வரமாட்டாங்க. வருவதாக இருந்தால் காங்கிரஸ், விசிக,
இவர்கள் தான் வர வேண்டும். இந்த 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டா கதை முடிஞ்சிடும். கதம் முடிஞ்சிடும். ஆனால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது இப்போது பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு கூட்டணியிலிருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கூட்டணிக்கு போய் ஆதரவு கொடுத்தா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதே சமயம் இந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதற்கெல்லாம் பணம் கோடியாக கொடுத்த திமுகவும் அதிமுகவும் தான். அவங்களே சொந்த காசுல செலவு பண்ணலை. அக்ரிமெண்ட் போடும்போதே எங்களை செலவுக்கு காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி இதை கேட்டு தான் வாங்கியிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. ஒரு தொகுதி கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க திமுகவும் அதிமுகவும். யோசிச்சு பாருங்க. ஆனால் தாவேக்கா ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் மக்களுக்கு பணம் லஞ்சம் கொடுக்காமல் விட்டுருக்காங்க. ஆனால் இவங்க பண்ண செலவு 18 கோடி ரூபாய் அளவுக்கு காசை இறைச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கே பணம் கொடுத்துருக்காங்க, ஒட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, 6000 ரூபாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய கொடுமை! இதுக்கு பேர் உண்மையான ஜனநாயகமா? கேடுகட்டத்தனம். ஆனாலும் இதை காட்டித்தான் மக்களையும் மைண்ட் அப்சர்வ் பண்ணி அவங்களையும் ஒரு திருடர்களாக மாற்றி விட்டாங்க இந்த 2 பேரும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி நீ ஆட்சி பொறுப்பில் உட்காந்த உடனே காசு அடிக்க தான் போகிற, திருடத்தான் போகிற, அதனால எனக்கு இப்போ 6000 ரூபா 5000 ரூபா கொடுத்துட்டு நீ போய் திருடிக்க 5 வருஷம் தானே திருடிட்டு போ அப்படிங்கிறாங்க. இந்த மனநிலைக்கு நம்முடைய தமிழகத்து மக்கள் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதனால தான் இப்படியெல்லாம் மாறி மாறி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆக தற்போது விஜயின் கையில் இருக்கும் திருப்புச்சீட்டு திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற வேறு கட்சிகளை இழுக்க வேண்டும் என்பதுதான். வேறு வழியே இல்லை, இழுத்து தான் கூப்பிடுறோம். உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம் வாங்க அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிட முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் கட்சி கண்டிப்பாக காசு தர மாட்டார். வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து கூப்பிட மாட்டார். ஏன்னா அவரிடமே காசு பணம் இல்லை. அவரே தன்னுடைய தொண்டர்கள் எல்லாருக்கும் கட்சி தேர்தல் இருந்தவர்களுக்கு நீங்களே செலவு பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதனால் அவங்களே செலவு பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 108 பேர்னா ஒரு 90 பேராவது சென்னைக்கு வந்திருப்பாங்களான்றதே சந்தேகம். சென்னையில் கோட்டை எந்த பக்கம் இருக்குன்னு டிவியில் தான் பார்த்துருப்பாங்க, அதான் தெரியும். இவங்க புதுசாக சரி நின்று தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நின்றவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் தலையெழுத்து எப்படி ஒரே ஒரு மனிதரால் மாறி இருக்கிறது, அதுதான் விஜயின் வெற்றி. ஆக விஜய் இப்போது என்ன செய்வார், என்ன செய்ய போகிறார் என்பது அவருடைய நாளை கவர்னர் அவரை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டால் அதற்கு பின்புதான் அவர் என்ன செய்வதுன்னு யோசிப்பார்னு நான் நினைக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் தயாராக இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான் திருப்பி போய் அறிவாலயத்தில் உட்காந்துட்டு இன்னைக்கு தான் ஜெயிக்க வச்சிங்க இல்லைன்னு சொல்லலை. பட்டு பாஜகவை நாங்கள் எதிர்க்கணும், வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் போலேன்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு பேசிட்டு மன்னிச்சு கேட்கன்னு சொல்லிட்டு வர போகிறாங்க. தான் நடக்கும். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ பள்ளி அடிக்கிறதுக்காகவே இருக்கின்ற ஒரே கட்சி அந்த கட்சி தான். கூசாமல் பள்ளி அடிப்பாங்க. தேர்தல் முடி வந்தவுடனே கூட்டணி விட்டு விலகின கதையெல்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. அதனால் நிச்சயமாக அவர்களும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். 5 நாள் 9 இன்னும் ஒரே ஒரு வாக்கு கம்யூனிஸ்டுகள் வருவார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக கூப்பிட்டால் மரியாதையாக அவர்கள் அலுவலகத்திற்கு வந்து கூப்பிட்டால் கண்டிப்பாக வருவார்கள். அவங்க வந்துட்டாங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தருவாங்க. ஏன்னா அவங்களும் தோழர்கள், இவங்களும் தோழர்கள். அதே மாதிரி அவங்களும் ஜெயிக்கணும் இவங்களும் ஜெயிக்கணும் நடப்பாங்க. அதனால் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கையெழுதான் இப்போது தவேகா தலைவர் விஜய் முதல்வராக ஆவாரா, முதல்வராக நீடிப்பாரா, தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பாரா என்கின்ற மொத்த விஷயமா அதில் தான் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு தூரம் உழைத்த பின்பு ஜெயித்த பின்பு நம்ம எல்லாம் ஒரு கட்சியாக கூட மதிக்காமல் இருந்த காலத்தில் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எண்ணிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த கட்சிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இனி அடுத்து என்ன நடக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.